Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். போட்டோட லைனப்ல ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. பட் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்க அப்படினா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுக்காம வெறும் கால் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் கொடுத்து வந்து லான்ச் பண்ணுவாங்க. ப்ளூடூத் காலிங் இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே கம்மியா தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த லைனப்ல பாத்தீங்க அப்படினா இப்போ புதுசா போட் வேவ் கால் அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல. சோ இந்த ஸ்மார்ட் வாட்சை லாஸ்ட் 15 டேஸா என்னோட டெய்லி டிரைவரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வர இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து வொர்க் ஆகுது. சோ இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வொர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த ரிவ்யூ வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனலோட குவாலிட்டி, கண்டென்ட்டோட பிரசன்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே உங்க ஃபோன் வந்து ரீச் ஆகும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல unboxing. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா போட் வேவ் கால் அப்படினு சொல்லிட்டு இதோட பிராண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. பாக்ஸோட சைட்ஸ் அண்ட் பேக் சைட்ஸ்ல ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 7990 ரூபீஸ் அப்படினு சொல்லிட்டு எம்ஆர்பி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் இப்போ செல் ஆகிற பிரைஸ் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 2999 ரூபீஸ்க்கு தான் வந்து இப்போ வந்து செல் ஆயிட்டு இருக்கு. அண்டர் 3000 செக்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் டே ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே இதோட லுக்ஸ் அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ், கர்வ் டிஸ்ப்ளே, சைடுல கொடுத்திருக்க மெட்டல் ஃபினிஷ் இது எல்லாமே இது ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. குறிப்பா இதோட ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கு. சோ வாட்ச்க்கு வந்து அப்புறம் வந்து வரலாம். இப்போ வாட்ச் தவிர வேற என்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துறலாம். எப்போதும் கொடுக்குற ஒரு போட் ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு. 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் வந்து இருக்கு. அப்புறம் சில புக்லெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா USB A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்க ஐட்டம். சோ அன்பாக்சிங் சிம்பிள் தான். So first எப்போதும் போல டிசைன், டிஸ்ப்ளே அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனை பொறுத்தவரை ஃபுல்லி மெட்டாலிக் டிசைன். ஃப்ரண்ட்ல இந்த வாட்சோட டயல் ஸ்கொயர் ஷேப்ல 1.69 இன்ச்ல HD 2.5D கர்வ் டிஸ்ப்ளே வச்சு வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ வாட்ச்ல ஷோ ஆற கண்டென்ட்ஸோட பிக்சல்ஸ் உடையாம நல்ல கிளாரிட்டியா வந்து ஷோ ஆகுது. டச் சென்சிட்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஸ்மூத்தா வந்திருக்கு. 500 nits ஆஃப் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சன்லைட் கீழ யூஸ் பண்ணாலுமே நல்ல போதுமான அளவு பிரைட்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி இந்த செக்மெண்ட்ல இருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் கம்பேர் பண்றப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்ல வைப்ரண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ நீங்க கண்ட்ரோல் பேனல்ல இருக்க அந்த பிரைட்னஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படினா அக்யூரேட்டான பிரைட்னஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். இன்டோர்ல யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படினா 30 to 40% பிரைட்னஸே வந்து போதுமானதா இருக்கு. பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப காம்பாக்டான சைஸ்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. கைக்கு அடக்கமா வந்திருக்கு. சில ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப பல்கியா வந்திருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணாம கரெக்டான சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாட்ச்ல கொடுத்திருக்க மெட்டல் கேசிங் வாட்ச்க்கு ஸ்டடி அண்ட் டியூரபிள் ஃபீல் வந்து கொடுக்குது. வாட்சோட பேக் சைடுல ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. மேல மேட் ஃபினிஷ் வந்து பண்ணிருக்காங்க. பேக் சைடோட சென்டர்ல ஆப்டிகல் சென்சார்ஸ் வந்து இருக்கு. மேல ஒரு பிளாஸ்டிக் ராப் வந்து இருக்கு. சோ சென்சார் யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட், SpO2 எல்லாம் செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. அப்பதான் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சோ ஸ்மார்ட் வாட்சோட வெயிட்னு பாத்தீங்க அப்படினா டோட்டலாவே 46 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. சோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டா வந்து இருக்கு. சோ காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணலாம். சோ லாங் டைம் யூசேஜ் பொறுத்தவரை கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்ட்ராப்போட மெட்டீரியல் சிலிகான் மெட்டீரியலா இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியில வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவும் சாஃப்ட்டா இல்லாம ரொம்பவும் ஹார்டா இல்லாம கரெக்டான லெவல்ல வந்து இருக்கு. சோ யூஸ் பண்றதுக்கு நல்ல ஃபிளெக்சிபிளாவும் வந்து இருக்கு. ஸ்வெட் அப்சர்ப்ஷன் வந்து நல்லா இருக்கு. ஜிம் ஆக்டிவிட்டீஸ், ஜாகிங் போறப்போ, ரன்னிங் போறப்போ எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுல IP68 கான வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்கு. சோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு தரமா வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படினா டிசைன், டிஸ்ப்ளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்னு பாத்தீங்க அப்படினா வாட்ச் ஆன் பண்ணிட்டு சென்டர்ல ஹார்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படினா வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா 5 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 2 வாட்ச் ஃபேஸஸ் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் இவங்களோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் போட் வியரபிள்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா 140+ கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ எது பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வாட்ச் கூட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களோட போன்ல இருக்க கேலரி போட்டோஸையும் இதுல வந்து வாட்ச் ஃபேஸ் தான் வந்து செட் பண்ணிக்கலாம். சோ கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ்ல நமக்கு பிடிச்ச கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடாவே வந்து டவுன்லோட் ஆயிடுது. அண்ட் ஆல்சோ வாட்ச் கூட வந்து சிங்க் ஆறதும் ரொம்ப ஸ்பீடா வந்து சிங்க் ஆயிடுது. சோ இப்போ நான் கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ்ல இருந்து ஒவ்வொரு வால்பேப்பரா வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் மினிட்டே வாட்ச்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. சோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படினா கண்ட்ரோல் பேனல் அங்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. செட்டிங்ஸ், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மென்ட், ப்ளூடூத் காலிங் எனேபிள் டிசேபிள் பட்டன் எல்லாமே வந்து இருக்கு. ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படினா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் டேட்டா, ஸ்டெப் கவுண்ட்ஸ், ஹார்ட் ரேட் டேட்டா, ஸ்லீப் டேட்டா, வெதர் டேட்டா, ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன், மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்து இருக்கு. ஸ்வைப் ரைட் பண்ணா நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸ்வைப் லெஃப்ட் பண்ணீங்க அப்படினா மெனு ஆப்ஷன் வந்து காட்டும். அங்க ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், பிரீத் எக்சர்சைஸ், கேமரா கண்ட்ரோல், ஹார்ட் ரேட், SpO2,
ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன், ஸ்டாப் வாட்ச், ஸ்கிரீன் டைம் அவுட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து இருக்கு. மேக்ஸிமம் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து 15 செகண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், யோகா இந்த மாதிரி 10+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ட்ராக் பண்ற டேட்டாவை நீங்க டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன்ல வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். சோ UI னு பாத்தீங்க அப்படின்னா கிளீனாவும் கொடுத்திருக்காங்க, அதே சமயம் ஸ்டைலிஷாவும் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட், SpO2, பீடோமீட்டர் சென்சாரோட அக்யூரசி பாத்தீங்க அப்படின்னா 90% அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணும்போது சில ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் ரிசல்ட் வந்து கொடுக்கும். பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் மேல வச்சு டெஸ்ட் பண்றப்போ ஸ்மார்ட் வாட்சை கையில கட்டிட்டு டெஸ்ட் பண்றா மடையா அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லாம ப்ளீஸ் வியர் யுவர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே குவாலிட்டியான ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் டெஸ்ட் பண்ண வர இது மாதிரி நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்திருக்கேன். பட் கிளாரிட்டி எல்லா ஸ்மார்ட் வாட்சஸ்லயுமே அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இருக்காது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு கிளாரிட்டியான ஒரு லவுட் ஸ்பீக்கர் சவுண்ட் வந்து வருமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான சவுண்ட் வந்து வருது. சோ உங்களுக்கு ரியலாவே போனையும் வாட்சையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து காட்டுறேன். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் போன் கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மீடியா சவுண்டுமே வந்து வாட்ச்லயே வந்து கேட்டுக்கலாம். இதுல வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்றீங்க அப்படின்னா அதோட சவுண்ட் வந்து வாட்ச்ல வந்து கேட்கும். சோ அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. இப்போ நான் ஒரு சாங் வந்து யூடியூப்ல வந்து ப்ளே பண்றேன், எந்த அளவுக்கு கிளாரிட்டியா கேக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னோட போன்ல இருந்து சாங் வந்து ப்ளே பண்றேன் ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி. நம்பர் 1 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ வந்து நீங்க வந்து போன்ல வந்து கேட்டிருப்பீங்க. நான் இப்போ ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து ப்ளூடூத் காலிங் வந்து எனேபிள் பண்றேன். பாக்ஸிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸா இந்த போனை ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோல இந்த சோ எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து லைவா வந்து கேட்டிருப்பீங்க. சோ இதுல இருந்து வர சவுண்ட் குவாலிட்டி வந்து ஸ்மார்ட் போன் அளவுக்கு வந்து கிளாரிட்டியா பயங்கரமா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உருட்ட விரும்பல. பட் இருந்தாலும் ஸ்மார்ட் போன் கூட வந்து கம்பீட் பண்ணுது அந்த சவுண்டோட கிளாரிட்டி அண்ட் லவுட்னஸ். சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணும்போது ஒரு ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. அப்படி கொடுக்கும்போதே செம கிளாரிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங்ல இருக்க இன்னும் சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 10 கான்டாக்ட்ஸ் வர நீங்க இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து சிங்க் பண்ணிக்கலாம். உங்க போன்ல இருக்க அந்த 10 கான்டாக்ட்ஸை வாட்ச்ல வந்து சிங்க் பண்ணிக்கலாம். சோ நீங்க எப்பெல்லாம் ப்ளூடூத் காலிங் வந்து எனேபிள் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த கான்டாக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். சோ இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து அதை கிளிக் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம டயலர் ஆப்ஷனும் வந்து இருக்கு. சோ நீங்க நம்பர் போட்டு வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லாக்ஸும் வந்து பாத்துக்கலாம். சோ ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் ரொம்பவே தரமா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 220 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 7 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வர நீங்க ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 டேஸ் கிட்ட உங்களுக்கு சார்ஜ் வந்து கிடைக்குது. நீங்க ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி அப்பப்போ வந்து யூஸ் பண்றீங்க, அதாவது உங்களுக்கு தேவைப்படுறப்போ மட்டும் எனேபிள் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா 3 டேஸ் கிட்ட உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. நீங்க வந்து ஃபுல்லா வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து இருக்கீங்க, போன் கூட ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சார்ஜ் வந்து 1 டே யூசேஜ்க்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. ஃபுல்லா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி கெபாசிட்டி 230 mAh கொடுத்திருந்தாலுமே நல்ல ஆப்டிமைஸ் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இது ஒரு பிரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கரண்டா நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம் வந்து 2999 ரூபீஸ்க்கு வந்து அமேசான்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோட வெப்சைட்ல 1999 ரூபீஸ்க்கு தான் செல் பண்றாங்க. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து இருக்கு. இதுக்கு அடுத்து அமேசான்ல சில சேல்ஸ் எல்லாமே வந்து வருது. சோ அந்த சேல்ல வந்து கம்மி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ போட்டோட வெப்சைட்லயும் திரும்ப ரீஸ்டாக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. சோ உங்களுக்கு ரீஸ்டாக் ஆகறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணனும் அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சோ அங்க வந்து இன்ஸ்டன்ட்டா நான் வந்து ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபை பண்ணுவேன். சோ ஓவராலா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வர்த்து தான். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை திறந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல மீட் பண்றவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.